ப்ரைஸ் தி லார்ட் ஃபேமிலி. நாளையிலேருந்து நம்மளோட 21 டேஸ் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரைஸ் காட். நம்மளுக்கு இந்த தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. ஸோ அதை குறித்து ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்காக ஃபாஸ்ட் பண்ணோம், எதுக்காக பண்ணுறோம், ஏன் எப்படி பண்ண போகிறோம், இது பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வாய்ஸ் நோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவோ அவர் நம்ம வேண்டுறதை செய்கிறதுக்காக நம்ம கெஞ்சுறதுக்காகவோ அதுக்காக நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறது நம்மளோட உடலை எப்படி சொல்கிறது, அதை அது கொடுக்குற சத்தத்தை அடக்கி நம்மளோட ஸ்பிரிட்டையும் நம்ம சோலையும், அதாவது நம்ம ஆவியையும் ஆத்மாலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம தியானிக்கும் போது நம்மளால் நம்ம இந்த 2025 பெஸ்ட்டு வருஷமாக ஆண்டவர் நம்மளை மாற்றி கொடுக்கறதுக்கு, அந்த டைரெக்ஷனில் நம்ம போகிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நம்ம ஃபாஸ்ட் பண்ணும்போது நம்ம எந்த மனநிலையில் ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கிளியராக இருப்போம். நம்ம ஆண்டவர் கையை முறித்து, நீங்கள் இதுக்கு எனக்காக நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு கல்யாணத்தில் இருக்கோம், அப்போ திடீர்னு ஒரு கால் வருது. அது நம்ம எடுத்து பேசணும்னு ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு சத்தம் கிளியராக கேட்க முடியல. ஏன்னா சுற்றி அவ்வளோ சத்தமாக இருக்கிறதுனால நம்மளால் கேட்க முடியல. கரெக்ட் தானே? அதே மாதிரி நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம அதிகமாக கேட்டு 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 பழக்கிட்டதுனால உடம்போட சவுண்டு கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே நம்மளுக்கு கேட்குது. நம்ம ஆவியும் ஆத்மாவும் பேசுகிறது நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆண்டவரோட குரல் நம்மள்கிட்ட மென்மையான வாய்ஸை நமக்கு வர ஆண்டவரோட குரல் கேட்க மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம ஏற்கனவே ரொம்ப சுற்றி பிஸியாக இருக்கோம். நம்ம உடம்புக்கு சாப்பிட்டு பழகிருச்சு. அதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அது கஷ்டப்படும். உடம்பு சொல்லும், எனக்கு பசிக்குது, என்னால் முடியல, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள சொல்லும். ஆனால் அதை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம ஆண்டவரோட உதவியோடு நம்ம இந்த 21 நாட்களும் ஆண்டவரோட பிரசன்னத்தில் உட்காந்து நம்ம இதை நம்ம இந்த ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் ஆக்சுவலி ரோமன்ஸ் 12வது அதிகாரத்தில் போட்டிருக்குல்ல, அதாவது we have to offer our bodies as a living sacrifice, holy and pleasing to God அப்படின்ட்டு ரோமன்ஸ் 12:1 எழுதியிருக்கு. அது மாதிரி நம்ம இப்போ இந்த நாட்களை ஒதுக்கி வைக்கிறது, நம்மளோட பாடியை லிவிங் சாக்ரிஃபைஸாக ஆண்டவருக்கு கொடுத்து நம்ம ப்ரே பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியம் ப்ரேயர். ஆமாம், ஏன்னா ஃபாஸ்ட் பண்ணுறோம், ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்படுறதுக்காகவோ எதுவுமே கிடையாது. ஜெபத்தில் நம்ம எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம், அதுதான் இது இன்வெஸ்ட் பண்ணுறோம். செலவு இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஃபாஸ்டிங் டேஸில் நம்ம சோஷியல் மீடியா அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, எந்த ஷார்ட்ஸோ ரீல்ஸோ எதுவும் பார்க்காம, ஃபேஸ்புக் எதுவும் இல்லாமல் நம்ம ஆண்டவரோட வசனத்தை மட்டும் கேட்டு தியானித்து அவரோட வர்ஷிப் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஃபாஸ்டிங் பண்ணோன்னா அது நம்மளுக்கு ஒரு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குறதா இருக்கும். அதனால் ஸோ இந்த வாட்டி யாரெல்லாம் ரெட் ஹில்ஸில் டைரெக்டாக வர முடியுமோ, ஆல்ஃப்ரட் பிரதர் சொன்ன மாதிரி டைரெக்டாக போய் ஆல்ஃப்ரட் பிரதர் மருனா சிஸ்டரோட சேர்ந்து வசனத்தை படிக்கிறதும் வர்ஷிப் பண்ணுறதும் பண்ணுங்கள். இல்லை யாரால் முடியல, வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ, எப்போவுமே டங்ஸில் ப்ரே பண்ணிக்கிட்டு ஆண்டவரோட ஒரு வசனத்தை படிக்கும் போது ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு எது சொல்கிறாங்களோ அதை தியானிச்சுட்டு, அந்த மாதிரி உங்களோட ஒர்க் பிளேஸில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்த ஃபாஸ்டிங் பண்ணுறது நம்மளை கூட இருக்க சகோதரர்களை
நோ நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், நான் இத்தனை நாள் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ மீல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டேன், அதெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஃபாஸ்ட் பண்ணலை. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு சபையாக ஒரு ஃபெலோஷிப்பில் நம்மளை வச்சுருக்கிறதுக்கான முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி ஒருத்தரை ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கான ஹெல்ப் அதை பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஒன்று சேர்த்துருக்காரு. ஸோ அதன்படியே ஒரு சில இடத்துல நீங்கள் ஆனால் சோஷியல் மீடியாவை கன்ஃபார்மாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அது வந்து உங்களோட ஃபாஸ்டிங்கை வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லாதபடிக்கு ஆக்கிரும். ஆமாம். அப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட் இருக்கும்போது உங்களால் முடிஞ்சால் 1 மீல் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா 2 மீல்ஸ் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். எடுத்த எடுப்பில் 21 நாளும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டெசிஷனுக்கு போகாதீங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு ஓட்டத்தையும் ஓடுறதுக்கு இப்போ ஒரு மேரத்தான் ஓடுறோன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான ட்ரெயினிங்கு, அதுக்கான நேரம் அதெல்லாம் கொடுத்து அதுக்கான எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 100 மீட்ரு ஓட கற்றுக்கணும். அப்புறம் 200 மீட்ரு அந்த மாதிரி தான் அடுத்து நம்ம மேரத்தான் ஓட முடியும். திடீர்னு எடுப்பில் மொத்தமாக நான் மேரத்தான் ஓடுறேன்னு சொன்னால் அது நம்ம அது ஞானம் இல்லை. கரெக்டா? அதே மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது நான் ஃபுல் 21 நாளும் ஃபாஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு டப்புன்னு ஒரு டிசிஷன் எடுக்காமல் உங்களால் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருந்தா அப்புறம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு மீல் ஒரே ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற வேளைக்கு வந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நாலேஜ் அப்படி நான் சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஃபாஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சுகர்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்போ உங்கள் ஃபாஸ்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பழங்களோ இல்லை காஃபி, டீ எதுவாகவோ நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டிங் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருந்தால் ஹங்கர் நீங்கள் வந்து ரொம்ப பசியை உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் சுகர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம ஆஃப்டர் 6 o'clock நீங்கள் ஒரு மீல் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் 6க்கு மேலே சாப்பிட்லாம். இப்போ இந்த மீன் டைமில் வந்து நம்ம உடம்பு வந்து சாப்பிட்டே பழகுனதுனால அடிக்கடி வந்து பசி எடுக்குது அப்படின்னு சொல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கல் உப்பு வாயில் வச்சுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பசி வந்து அடங்கிரும். ஏன்னா வயிற்றுக்கு வந்து சாப்பிட்டே பழகிருச்சுல்ல, அதனால் அது அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஒரு 3-4 நாள் அப்படி கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா செட்டில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டுருங்க. இல்லை உங்களுக்கு எலக்ட்ரோலைட் குடிக்கணுன்னா குடிச்சிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக ப்ரேயரில் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த வருஷத்தில் எனக்கான டைரெக்ஷன் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க எனக்கு காண்பீங்க அப்படின்ற ஒரு ஃபோக்கஸோடு நம்ம இந்த ஃபாஸ்டிங் பண்ணலாம். சரிங்களா? எஸ், ஐ திங்க் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ப்ரைஸ் காட். இது நம்மளோட நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற பெருமைக்காகவோ எதுவுமே நம்ம பண்ணலை. நம்ம ஆண்டவரை நோக்கி நம்மளோட டைரெக்ஷனை கேட்குறதுக்காக நம்ம பாஸ் பண்ணுறோன்றத கவனத்தில் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி ஒரு இடத்துல யாராவது விழுந்துட்டாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இந்த ஃபாஸ்டிங்கில். ப்ரைஸ் காட் ஃபேமிலி. நம்ம இந்த ஃபாஸ்டிங்கை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் 23rd January 2025 ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் 12th February 2025 நம்ம முடிக்கிறோம். ஸோ ப்ரைஸ் காட். ப்ரேயர்லேயும் ஆண்டோட வசனத்தை நினைவில் வச்சுட்டு அதை மெடிடேட் பண்ணுறதுலேயும் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ப்ரைஸ் காட். காட் பிளெஸ் யூ ஆல்.